பண்டாரவளை பூனாகல பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற பஸ் விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் மேலும் 18 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையான 24 மணித்தியாலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பூனாகல வீதியின் 9ஆம் மைல்கல் பகுதியில் மாப்பிட்டி பிரதேசத்தில் நேற்று மாலை 6:50 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பண்டார வளையிலிருந்து பூனாகலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி 350 அடி பள்ளத்தில் விழுந்துள்ளது. பண்டார வளையிலிருந்து பூனாகலை நோக்கி பயணிக்கும் இறுதி பஸ் இதுவென்பதால் தமது வேலைகளை முடித்துக் கொண்டு வீடு செல்லும் எதிர்பார்ப்பில் அதிகளவிலான பயணிகள் இந்த பஸ்ஸில் ஏறி உள்ளனர். எனினும் அவர்களில் பலரின் பயணம் இடைநடுவில் முடிவடைந்தது. இந்த பஸ் பள்ளத்தில் விழுந்தமையினால் பலரும் பஸ்ஸில் சிக்கி உயிருக்கு போராடினார்கள். அவர்களை மீட்கும் பணிகளில் ராணுவம், போலீசார், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச மக்கள் ஆகியோர் பெரும் பிரயத்தனங்களை மேற்கொண்டனர். காயமடைந்தவர்கள் பண்டார்வளை மாவட்ட வைத்தியசாலை மற்றும் தேத்தலாவ வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர்களில் 10 பேரின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. உயிரிழந்தவர்களில் 5 பெண்கள். பண்டாரவளையிலிருந்து பூனாகலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் லியங்காவல பிரதேசத்தில் உள்ள சுமார் 300 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. இன்றைய தினம் நாம் இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்த வேளையில் போலீசார் விசாரணைகளை நடத்தி கொண்டிருந்ததை எம்மால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. டிரைவர்கிட்ட தான் உட்கார்ந்து சாமான் இருந்தனால அப்பயே சொல்லிக்கிட்டே தான் போனா டிரைவர் வெளிச்சொல்ல வேகமா தான் பஸ் போனுச்சு. நான் போய் சொல்லல. பஸ் போன பஸ்ஸோட உருண்டு போனது தான் தெரியும். எனக்கு அப்படியும் கதைக்கிறதுக்கு நான் நிலமா இருந்துச்சு. என்னைய தூக்க ஆள் இருக்கலாங்கண்ணே. கத்துனது எங்க அம்மாவை மட்டும் தான் கூப்பிட்டேன். அப்ப எங்க அம்மா நீ கவலைப்படாதம்மான்னு சொன்னது எனக்கு விலகிடுச்சு. விபத்தில் காயமடைந்தவர்களில் 11 பேர் தேத்தலாவை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் மேலும் 7 பேர் பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றனர். பதுளை வைத்தியசாலையில் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுவதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். காயமடைந்தவர்களில் பஸ்ஸின் சாரதியும் நடத்துனரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை தேத்தலாவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறினார். நமது வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவுக்கு 5 ஆண்களும் 2 பெண்களும் அனுமதிக்கப்பட்டனர். வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவுக்கு பொறுப்பானவர்களின் கண்காணிப்பின் கீழ் இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதேவேளை உயிரிழந்த 6 பேரின் சடலங்கள் இன்று மாலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களில் அதிகமானவர்கள் பூனாகலை பகுதியைச் சேர்ந்தவர்கள். பூனாகல பகுதியைச் சேர்ந்த 54 வயதான சின்னம்மாள் என்ற பெண் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். மல்பான பிரிவு மார்க்கந்தை பகுதியைச் சேர்ந்த 26 வயதான சபாபதி சத்யராஜ் என்ற இளைஞரும் இந்த விபத்தில் பலியாகியுள்ளார். பண்டாரவளை மாப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 33 வயதான நிர்மலா முத்துசாமியும் இதன் போது உயிரிழந்துள்ளார். பண்டாரவளை அம்பே தன்னகம பகுதியைச் சேர்ந்த 43 வயதான சமந்த ரத்நாயக்க என்பவரும் உயிரிழந்தவர்களில் அடங்குகிறார். காளிமுத்துமலை பகுதியைச் சேர்ந்த 65 வயதான சோமசுந்தரம் வள்ளியம்மா என்ற பெண்ணும் நேற்றைய விபத்தில் உயிரிழந்துள்ளார். பூனாகலை 1ஆம் பிரிவைச் சேர்ந்த 37 வயதான ரவிச்சந்திரன் பெருமன் என்பவரும் உயிரிழந்தவர்களில் அடங்குகிறார். பூனாகலை 1ஆம் பிரிவைச் சேர்ந்த 58 வயதான RDPS என்பவரும் இதன் போது உயிரிழந்துள்ளார்.
அத்துடன் ஹாலியல மொரகல்ல பகுதியைச் சேர்ந்த 30 வயதான சத்தியசீலன் பழனியாண்டி என்பவரும் விபத்தில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பண்டாரவளை டிப்போவினால் இன்று இழப்பீடு வழங்கப்பட்டது. சீரற்ற வானிலையினால் அந்த பகுதியில் பனிமூட்டம் நிலவியதாகவும் அதனை பொருட்படுத்தாமல் சாரதி பஸ்ஸை செலுத்தியதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.